இது அவர் நடிக்க தெரியல. அவருக்கு சம்பளம் இப்போ போய் எவ்வளோ போகுது தெரியுமா? தலை சுத்திக்குள்ள 100 கோடிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நடிக்கணும்ல, உனக்கு நடிக்க அப்படி ஆட போக கையை நீட்ட வர அப்படி கதாநாயகை பிடிச்சிக்கிறேன். அஜித்தை வைத்து என்னை தாலாட்ட வருவாளா என்று படத்தை எடுத்தேன். அவர் அமராவதி என்கிற படத்திலே நடித்து விட்டு வீட்டிலே 2 வருஷம் இருந்தார். கொடுத்தாலும் அந்த இடத்துல எனக்கு பணம் இல்லை, படத்தை எடுக்க முடியவில்லை. கற்பனையை பார்த்தேன். முதல் இரவு அன்னைக்கு அந்த என்னை தாலாட்ட வருவாளா படத்தில் இருவருக்கும் சண்டை வந்துவிடும். அப்போ வீட்டை விட்டு கதாநாயகி வெளியே அனுப்பிவிடுவாள் கதாநாயகன் அஜித் சொல்வார், உன்னுடன் ஒரு நாள் கூட நான் இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டேன், என்னுடைய குழந்தை உன் வயிற்றிலே இருக்கும் என்று சொல்வார். அவர் அஜித் முழுக்க நடித்திருக்க வேண்டும், அவர் நடிக்க முடியவில்லை. கதாநாயகி அவர்கள் 3 நாள் வீட்டுக்கு தூரமாக இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கதாநாயகனுடைய உயிரணுக்களை பயன்படுத்தி அன்னைக்கே புள்ள பெற வச்சேன். ஆனால் இந்த படத்தை சென்சார் அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களிடத்திலே சொன்னது, ஒரு அரசாங்கம் தயாரித்திருக்கக்கூடிய படத்தை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது முற்றிலும் உண்மை. முதலமைச்சர் சொல்லுவார், ஒரு உடம்பு எப்படி இருக்க வேண்டும், அவரே சைக்கிள் ஓட்டி காட்டுவார். அதற்கு இந்த படத்திலே விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மருந்தை சாப்பிடாதீங்க, உணவே மருந்து என்று முதலமைச்சர் சொன்னார், அதுவும் இருக்கிறது. பாலியல் விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கிறோம். குடியை பற்றி சொல்லியிருக்கிறோம். சமூக சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த கதையினுடைய வடிவமே வித்தியாசமாக இருக்கும். இதில் நான் சயின்டிஸ்டாக நடித்திருக்கிறேன், ஒரு விஞ்ஞானியாக. இந்த கதாநாயகன் ஒரு டாக்டராக நடித்திருக்கிறார். என்னுடைய பையன் ஒரு பஞ்சாயத்து போட்டு பிரச்சனையுடைய பையனாக நடித்திருக்கிறார். இதில் கதாநாயகி நடித்திருப்பதை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது வரக்கூடிய படத்திலே 1வது காட்சியிலே கதாநாயகி வரும், ஒரு டூயட் பாடும். 3வது காட்சியிலே வரும். அதற்கப்புறம் 10வது காட்சி 70 காட்சியில் படமே முடிஞ்சிடும். கதாநாயகி இப்படித்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள தப்புன்னு சொல்லல, கற்பனையினுடைய திறன். ஆனால் என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி கதையை இழுத்து செல்கிறது. நான் நடித்த, நாங்கள் எடுத்த ஒரு காட்சியை கூட நாங்கள் தவற விடவில்லை. இந்த படம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்தியை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா படமும் பார்த்திருப்பீர்கள், எல்லா படமும் நீங்கள் பார்த்து ஆனந்தப்பட்டிருப்பீர்கள், கைதட்டுவீர்கள். கதாநாயகன் அங்கிருந்து மேலே இருந்து கீழே குளிப்பார், 5 நிமிடத்தில் தலை பக்கத்திலே வர வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இந்த படம் அப்படியல்ல. சின்னவர்களிலிருந்து பெரியவர்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு வைரஸ் எப்படி மக்களை ஆட்டி படைக்கிறது, காதலர்களை எப்படி ஆட்டி படைக்கிறது, அதன் மூலமாக எப்படி அந்த கதாநாயகர்கள் தப்பிக்கிறார்கள், எப்படி குடும்ப வாழ்க்கை ஐக்கியமாக இருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த படத்திலே நிரம்ப சொல்லியிருக்கிறேன். என்னை போன்ற சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை மீடியா பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்திய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதனுடைய தலைவர் முரளிதரன் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நேரத்திலே ராஜன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களுக்கும், கருணாகரன் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், விஜய் முரளி அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்றால், ஒரு நல்ல கதையை வைத்து நான் அப்படியே தெருவாக அலைந்திருக்கிறேன். அஜித்தை வைத்து என்னை தாலாட்ட வருவாளா என்று படத்தை எடுத்தேன். அவர் அமராவதி என்கிற படத்திலே நடித்துவிட்டு வீட்டிலே 2 வருஷம் இருந்தார். நானும் இயக்குனர் போய்தான் அஜித் குமாரை நாங்கள் நடிக்க வைத்தோம். அதில் இடைவேளைக்கு பின்னாடி தான் வருவார். அந்த கதையிலே எனக்கு பணம் இல்லை, படத்தை எடுக்க முடியவில்லை. கதையை மாற்றினேன். கதாநாயகன் அவர் காட்சிட்டு கொடுத்தாலும் அந்த இடத்துல எனக்கு பணம் இல்லை, படத்தை எடுக்க முடியவில்லை. கற்பனையை பார்த்தேன். முதல் இரவு அன்னைக்கு அந்த என்னை தாலாட்ட வருவாளா படத்தில் இருவருக்கும் சண்டை வந்துவிடும். அப்போ வீட்டை விட்டு கதாநாயகி வெளியே அனுப்பிவிடுவாள் கதாநாயகன் அஜித் சொல்வார், உன்னுடன் ஒரு நாள் கூட நான் இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டேன், என்னுடைய குழந்தை உன் வயிற்றிலே இருக்கும் என்று சொல்வார். இருவருக்கும் கால்ஷீட்டு பிரச்சனை ஆகி போச்சு. படம் வர முடியவில்லை. கஷ்டப்பட்டேன், தெருவாக அலைந்தேன். யாரும் பணம் கொடுக்கவில்லை. என்ன செய்வது? கதையை மாற்றினேன். கமலா செல்வராஜ் இடத்திலே சொன்னேன், அந்த கதையை மாற்ற சொன்னார். பாரதி ராஜா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பாலச்சந்திரவற்றெல்லாம் சொன்னேன். அவர்கள்லாம் படம் பார்த்தார்கள். அந்த கதையை மாற்றி விட்டேன். இப்பொழுது எப்படி அடித்தேன் தெரியுமா? அந்த கதையை அவர் அஜித் முழுக்க நடித்திருக்க வேண்டும், அவர் நடிக்க முடியவில்லை. கதாநாயகி அவர்கள் 3 நாள் வீட்டுக்கு தூரமாக இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கதாநாயகனுடைய உயிரணுக்களை பயன்படுத்தி அன்னைக்கே புள்ள பெற வச்சேன். அந்த படத்தை பாருங்க, என்னை தாலாட்ட வருவாளா. அதை போன்று மெடிசன் படமாக நான் எடுப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், எல்லோருமே அடிதடி சண்டை கலாட்டா இப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கவர்ச்சியா டக்கு 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 டக்குன்னு கதாநாயகி ஆடும், பட்ட 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 பட்டன்னு ஆடும். இங்கே கதாநாயகி ஆடிச்சா படப்படன்னு
கட்டி பிடிக்கிற சீன் இருந்துச்சா? எட்டத்தில் தான் இருக்கு மேட்ரு. ஏன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட படம். இந்த படத்தை கவிஞர் பேசிட்டு போனார்ல, கவிஞர் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்தவங்க அரசாங்கத்திட்ட இதை சொல்லி அரசாங்கனுடைய பரிசையும் வாங்கி கொடுத்து பஞ்சாயத்து போர்டு, மாநகராட்சி எல்லாத்துலேயும் இந்த படத்தை போடலாமுங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் வரலாம். இந்த கதையினுடைய கருவை ஒரு காக்காயில் சொல்லியிருக்கேன். ஒரு காக்கா கல்லில் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி, இந்த மீடியாக்காரர்கள் தான் இந்த கதையை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். முழுக்க சொல்லுகிறேன், மீடியாக்காரர்கள் கொண்டு வர. முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் பெருமிதப்படுவார். அடடா, இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தியை இந்த வெடிமுத்து இந்த படத்திலே சொல்லியிருக்கிறான் என்று அவர் பெருமைப்படுவார். அவர் என்னென்ன சொன்னார் அத்தனை இருக்கு. சுய இன்பத்துக்கு படத்தில் மேட்ரு போட்டிருக்கணுங்க, மதுவுக்கு சுய இன்பத்துக்கு போட்டிருக்கேன். இந்த நாடு எப்படி கெட்டு போகிறது, அதை எப்படி தடுக்க வேண்டும், அதனுடைய காரணம் என்ன என்பதையெல்லாம் விளக்கம். இது ஒரு வரலாற்று சரித்திரமாக ஒரு திருக்குறள். இந்த படம் ஒரு திருக்குறள். பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். படத்தை பார்த்து ஒருவனுக்கு ஒருத்தி மாதிரி இந்த பாட்டு இருக்கும். அரசாங்கத்துடைய செய்கைகள், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அத்தனையும் இந்த படத்திலே சொல்லி, இந்த மக்கள் படம் பார்த்தால் இந்த நாட்டினுடைய நிலைமைகளையும் உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் எப்படி வாழ்வீர்கள், உங்கள் உடலை பாதுகாக்க சொல்லும் என்பதற்காக படத்தில் 13 பாட்டு. நீங்கள் நம்புவீங்களா? படத்தில் 13 பாட்டு போட்டேன் பாருங்க. என் பேர்லேயே பாட்டை போட்டேன். பார்த்து ஒரு பாட்டு முதல்ல, காதல் விதை முளைத்தது இரு கண்ணுக்குள் வளர்ந்து புரட்சி முத்தம் வெடி முத்துக்களாய் துடித்திட என் இதயத்தில் காதல் தேவதை கண்டேனே. போடுறா மகன கதாநாயகன்னு போட்டேன். அவன் கட்டி பிடிக்கட்டும்டான்னு. எவ்வளவு அவன் பாட்டு அழிஞ்சுக்கிட்டுறான். பணம் போட்டவன் நாங்கள் நடுத்தருவில் இருக்குன்னு பார்த்தீங்களா? நெருக்கம் இல்லாமல் பணம் போட்டவன் நடுத்தருவில் இருக்க மாட்டோம். நாங்கள் அடிப்போம்ல ஆட்டத்தை. எங்களுக்கு தெரியாத ஆட்டம் சார். ஒரு கதாநாயகன் இதை மட்டும் அண்ணே ராஜண்ணே ஒரு சைஷா பாருங்கண்ணே, ஒரே நேரத்தில் முடிச்சிடுறேன். சைஷா பார்க்குறேங்க. அதாவது ஒரு கதாநாயகனுக்கு ஒரு காட்சியை சொல்லணுங்க. அந்த காட்சியில் அந்த கதாநாயகன் நடிக்கிறதுக்கு என்ன சொன்னால், இதுதான் ஷீன். கடற்கரையில் இதோட முடிச்சிடுறேண்ணே. கடற்கரையில் ஒரு பொம்பளை போய்கிட்டு இருக்கு. அதை ஒரு கதாநாயகன் பார்க்குறான், பைத்தியம் ஆயிடுறான். ஒரு போலீஸ்கார் கேட்குறார், 4 விதமாக நடியான்னு சொன்னேன். அவர் 4 விதமாக நடிக்கலை. நான் நடிச்சு காட்டினேன். இப்போ அடிக்கிறேன் பாருங்க அந்த பாயிண்ட. அப்படியே போய்கிட்டு இருந்தானா, நான் பக்கத்தில் கத்தி எடுத்து சத்தன்னு குத்திட்டல. நெக்ஸ்ட் இது சரியில்லை, பொண்ணு நடி அப்படின்னேன். அங்கே போயிட்டு இருந்தால அவர் ருக்கு போனா கையில் கத்தி எடுத்து சதக்குன்னு. நெக்ஸ்ட் சரியில்லை, இன்னொன்று நடியா. அந்த கதாநாயகி அப்படி போனா நான் பார்த்தல, அப்படியே குத்திட்டல. அதையும் நடிக்க முடியல. அப்புறம் நான் நடிச்சு காட்டினேன். இது நாளே அந்த அவர் ருக்கு அங்க போயிட்டு இருந்தால, நான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். அப்படியே வாயில அப்படியே துணியை வச்சு மண்ணெடுத்து கத்திய வச்சு சதக்குன்னு குத்திட்டல. இது அவர் நடிக்க தெரியல. அவருக்கு சம்பளம் இப்போ போய் எவ்வளோ போகுது தெரியுமா? தலை சுத்திக்குள்ள 100 கோடிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நடிக்கணும்ல, உனக்கு நடிக்க அப்படி ஆட போக கையை நீட்ட வர அப்படி கதாநாயகை பிடிச்சிக்கிறேன். என்னையா புடுறான்னு பையனை அவன் பிடிக்க மாட்டேன்ட்டான். கல்யாணம் பிடிக்கணும்ல, பிடிச்சா பொண்ணு தர மாட்டான்ல. அதனால நாங்கள் எந்த கதாநாயகி இனிமேல் நாங்கள் 8 இருந்து தான் பாட்டாக இருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் படமாக இருக்கிறதுனால நேரம் அதிகமாகி போச்சு. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அருமையண்ணன் முரளிதரன் அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்து, அதற்கப்புறம் இதை சொல்லிடுவானே விஜயமுரளி அண்ணா அவங்க வரலாறு சொல்லணுமா? அருமையண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் மேலையாக அவர் வரவில்லை, வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அருமையண்ணன் வெள்ளுடை வேந்தன் தானண்ணன் அவர்கள் ஒரு வாழ்த்தை போட்டிருக்காரு. அங்கங்கே அப்பப்போ சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்வார். அவருடைய அறிவுகளையும் நாங்கள் கேட்டிருக்கோம். மற்றவங்க சேலம் பரம்சும் அவர் ஒரு வேலையாக இருக்கிறதுனால அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சித்ரா லட்சுமணன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருமையண்ணன் முரளிதரன் அண்ணனும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அழகப்பன் வாழ்த்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் நிறைவு உரையாக இங்கே சிங்கம் போல 2 பேர் அடிப்பாங்க. எஸ் சந்திரசேகரா
எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களும் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, திரும்ப திரும்ப உங்களை நான் இருகரம் கூப்பி வணங்கிக் கொள்வது, எல்லா படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதுவீங்க. இந்த படத்தை வட்டிக்கு அதுக்கு இதுக்கு பான்சர்னு வாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறது. நீங்கள் நன்றாக எழுதுங்கள், எங்கள் பாட்டு அற்புதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ராஜன் அண்ணன் அவர்களே சிறப்பாக எங்களை பேசுங்க. கலைப்புலி தான அண்ணன் அவர்கள் வராதனால அவருடைய அருமை நண்பர் அவர் பேசுவார், சேகர் அண்ணன் பேசுவார், முரளிதர் அண்ணன் மௌனத்திலேயே காரியத்தை பாட்டு ஆடிப்பார். மௌனத்திலேயே அது என்ன செய்கிறாரு என்னங்கிற டபக்குன்னு மேல முடியும். அதே மாதிரி மௌனத்தினுடைய சிறப்பு அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறி எல்லோரும் இருந்து விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, உயர்க, வெல்க. வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம்.